உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நல்ல பரிச்சயம் இருந்த தருணங்கள் நாங்களே பார்த்துருக்கோம். முதல்ல அவங்கள எங்க சந்திச்சீங்க? அதாவது பச்சையப்பன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை BA தமிழ் இலக்கியம் பயின்றேன். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் திரு ஐசரி கணேஷ், என்னுடைய நண்பர். அந்த காலகட்டத்தில் தான் திரு சுதீஷ், ஆமாம், அவரும் அங்கே தான் பயின்றார். திரு ஐசரி கணேஷ் அவர்கள் தேர்தலில் நின்றார் மாணவ செயலாளராக. நாங்கள்லாம் அவருக்கு பணியாற்றினோம். வெற்றி பெற்றார். அந்த தருணத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். 2006 அவங்களுடைய பேச்சு தயார் பண்ணுவது, அவங்களுடைய அறிக்கைகள் தயார் செய்வது, அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது என்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போதான் புத்தாண்டு, அதுவுமா 1/1/2000 புத்தாண்டு பரிசா உங்களுக்கு நான் இந்த மாநில செயலாளர், இலக்கிய அணி செயலாளர் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2011 என்னைய கூப்பிட்டாங்க. ஜனவரி 17 அன்று கூப்பிட்டு, உங்களை தேர்தலில் நிற்க வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இங்கே சென்னையில் சில தொகுதிகள் பார்த்தேன், சரியாக அமையலை. உங்களுக்கு அருப்புக்கோட்டை கொடுத்துருக்கேன், எம்ஜிஆர். ஆமாம், அந்த தொகுதியில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு வருவீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றேன். தலைவர் சமாதியில் அவங்க மலர் வளைய வச்சுட்டு வரும்போது என்கிட்ட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ஒரு முறை ஒரு பேர் குறிப்பிட விரும்பல, அவரை கட்சியை விட்டு எடுத்துட்டேன். அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க தான் எடுத்துட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க, ஏன் அவங்கள எடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அதனால என்ன இருக்கு, நீங்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கணுமா, வேறு யாரும் இருக்கக்கூடாதா? என்னையை பிடிக்காதவங்களே இந்த கட்சியில் தான் இருக்காங்க. என்னை இந்த கட்சியிலேருந்து இந்த அரசியலை விட்டு ஓரங்கட்டணும்னு நினைச்சவங்கலாம் நான் வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறது இருக்கணுங்கிறது சர்வாதிகாரம். அவங்களுடைய போல்டான ஒரு நடவடிக்கைக்கு இதுதான் சான்று. பாருங்க, இவ்வளவு துணிச்சலா எடுத்தாங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரி? வீரப்பனை பிடித்தது, சந்தன கடத்தல் வீரப்பனை எப்படியும் பிடிச்சே தீரணுன்றதுக்காக ஒரு அஜெண்டா தயார் பண்ணி, அதுக்காக வாரத்துக்கு 2 மீட்டிங் போடுவாங்க. அது ஒரு ஈகோவாவே உங்களுக்கு இருந்ததுல, ஒரு வீரப்பன் சவால் விட்டதும் இவங்களை பற்றி பேசுனதும். ஆமா, இதெல்லாம் ஒரு தலைவருடைய முட்டிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு போல்டு கட். ஆமா, அப்படித்தான் 96 படுதோல்வி, அவரே தோற்று போனார். 3-4 இடம் ஜெயிச்சது. அதற்கு பிறகு அவர் 98 இந்தியாவின் பிரதமர் யார், இதோ இருக்கிறார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று முன்மொழிந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருப்பவர் ஒரு அரசியல்வாதி, இலக்கியவாதி, எழுத்தாளர், பன்முக திறமை கொண்ட ஒரு மூத்த அரசியல்வாதி திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது டிவிக்கில் இணைஞ்சிட்டீங்க. இருந்தாலும் அதிமுகவின் உள்ள மிக நீண்ட காலம் பயணித்த ஒரு மூத்த தலைவர்கள் ஒருவர் நீங்கள். முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நல்ல பரிச்சயம் இருந்த தருணங்கள் நாங்களே பார்த்துருக்கோம். முதல்ல அவங்கள எங்கே சந்திச்சிங்க? அந்த சந்திப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? அதாவது பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் வருகை தந்தார். நாங்கள்லாம் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்து மாணவர்கள். சென்னை என்றால் ஒரு வியப்பு, ஒரு பிரமிப்பு. இவ்வளோ நீண்ட ஒரு நெடிய கோபுர கட்டிடங்கள், இவைகள்லாம் பார்க்கிற போது ஒரு வியப்பு கலந்த ஒரு கிராமத்தான் மிட்டாய் கடையை வேடிக்கை பார்ப்பதை போல இருந்தது. அந்த தருணத்தில் தான் ஓராண்டுகளுக்கு பிறகு 2ஆம் ஆண்டு இளங்கலை BA தமிழ் இலக்கியம் பயின்றேன். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் திரு ஐசரி கணேஷ், என்னுடைய நண்பர். அவர் என்னுடைய 2 ஆண்டுகள் சீனியர். அவர் BCom படித்தார், நான் BA தமிழ் இலக்கியம் படித்தேன். அந்த காலகட்டத்தில் தான் திரு சுதீஷ், கேப்டன் சுதீஷ், ஆமாம், அவரும் அங்கே தான் பயின்றார். அவங்கெல்லாம் இருந்தாங்க. திரு ஐசரி கணேஷ் அவர்கள் தேர்தலில் நின்றார் மாணவ செயலாளராக. நாங்கள்லாம் அவருக்கு பணியாற்றினோம். வெற்றி பெற்றார். அந்த தருணத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அப்போது அவர் வியப்போடு பார்த்த தருணம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவங்க சந்திக்கிற போது, ஒரு காரில் போகும்போது அவங்க வீட்டில் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களை சந்திக்கிற போது நான் புத்தகம் கொடுப்பேன். ஒரு யூனிக்காக ஒவ்வொரு தடவையும் புக்கு கொடுப்பேன். பொன்னாடை பூங்கொத்து தான் கொடுப்பேன். தரவே மாட்டேன்.
புக்கு தான் தருவேன். அப்போ அவங்க நல்லா என்னை மெமரி பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் கடந்து போயிடுச்சு. 91 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போல்லாம் நான் வந்து ஒரு இது நீங்க சொல்ற காலகட்டம் வந்து நீங்க இப்ப இளங்கலை படிக்கும்போது அப்போ வந்து 89 அந்த 80 அந்த காலகட்டம். அப்பதான் வந்து அவங்க எம்ஜிஆர் ஆமாம், மறைவு இவங்க வர வந்த காலகட்டம். காலகட்டம். அப்போ வந்து நான் ஆசிரியர் பணிக்கு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். அது 94ல் அவங்கள அவங்க தோயஸ் தோட்டத்துக்கு வர்ற வழியில் அவங்க நான் நின்றுட்டு இருக்கும்போது கார் நிறுத்தி புக்கு கொடுத்தேன். ம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரின்னு. உங்கள் மாணவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா, நிறைய இங்கே இருக்காங்கம்மா, அரசியல் இருக்காங்க, நம்ம இதில் இருக்காங்க. நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க, பேசுனாங்க. ம். 96க்கு பிறகு என் மாநில இலக்கிய அணி செயலாளர் ஆக்குனாங்க, துணை செயலாளர். அதிலிருந்து உள்ள கூப்பிட்டு பேசுனாங்கன்னு சொன்னீங்களா? அப்ப அந்த நிகழ்ந்த உரையாடல் என்ன? என்ன மாரியான ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு தனியார் பள்ளியில். சரி, அப்படியா, சரி, நீங்கள்லாம் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த நூல் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய படிப்பீங்களா என்ன கேட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வடக்கை வெல்லும் தெற்கு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி ஒரு நாவலர் ஐயா தான் வெளியிட்டார். ஆமாம், அப்போ மதுசூதனன், சைதி துரைசாமி அண்ணன், அப்புறம் கேஆர்வி ரமணி, நிறைய பேர் வந்தாங்க, பாலகங்கா. அப்போ இப்போ திமுகவில் இருக்கிற கண்ணப்பன் அவங்கெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. அந்த நூலை அவங்களுக்கு கொடுத்தேன். அதை வியப்பாக பார்த்தாங்க. ஆமாம், அவங்க வாழ்க்கை வரலாறு கவிதை நடையில் எழுதுனது. ஓ சரி அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆச்சு. அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து அந்த சந்திப்பு ஒரு நீண்ட நெடிய காலமாக அப்படியே அவரோட பயணித்தேன். 2007ஆம் ஆண்டு 96க்கு பிறகு ஒரு 9 ஆண்டு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தான் என்னை அந்த இலக்கிய அணியின் மாநில செயலாளராக நியமித்தாங்க. 2006 அக்டோபர் மாதம். அது வரைக்கும் அந்த கட்சி பணியை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு பொதுக்கூட்ட மேடைகள் பேசிகிட்டு இருப்பேன். 2006ல் அவங்களுடைய பேச்சு தயார் பண்ணுவது, அவங்களுடைய அறிக்கைகள் தயார் செய்வது, அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது என்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு வந்து சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போ தான் புத்தாண்டு, அதுவுமா 1/1/2000 புத்தாண்டு பரிசாக உங்களுக்கு நான் வந்து இந்த மாநில செயலாளர் இலக்கிய அணி செயலாளர் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ எதிர்க்கட்சிங்கிற நேரம். அப்புறம் ஒரு 4 மாவட்டத்திற்கு என்னை பொறுப்பாளராக நியமித்தாங்க. அப்படியே பணியாற்றிக்கிட்டே இருந்தோம். தீவிரமாக பணியாற்றிருக்கும் போது 2011ல் என்னை கூப்பிட்டாங்க. ஜனவரி 17 அன்று கூப்பிட்டு, உங்களை தேர்தலில் நிற்க வைக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு எந்த தொகுதி சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய தொகுதி வந்து இப்போ திருமங்கலம், அப்போ வந்து சேடப்பட்டி, அதான் என்னுடைய சொந்த ஊர். ஆனால் நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சென்னையில் தான் சரியாக வருமா அப்படின்னாங்க. அம்மா விருப்பம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் திருப்பி கூப்பிட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 10-20 நாள் கழித்து கூப்பிட்டாங்க. உங்களுக்கு இங்கே சென்னையில் சில தொகுதிகள் பார்த்தேன், சரியாக அமையலை, உங்களுக்கு அருப்புக்கோட்டை கொடுத்துருக்கேன், எம்ஜிஆர். ஆமாம், அந்த தொகுதியில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு வருவீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், செத்து போயிட்டேன்னு தகவல் வருமே தவிர தோற்று போயிட்டேன்னு தகவல் வராதுமா அப்படின்னு சொன்னேன். என்னைய அப்படியே பார்த்தாங்க ஒரு 2 நிமிடம் பார்த்துட்டு, அப்புறம் பெல் அடித்து உதவியாளரை வர சொன்னாங்க. வர சொல்லி, இவருக்கு தேவையான அத்தனை உதவிகள் கூடுதலாக கூட செய்யுங்க, இவர் வெற்றி பெற்று வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றேன். தலைவர் சமாதியில் அவங்க மலர் வளைய வச்சுட்டு வரும்போது என்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு 3 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் 6 மாதம் அமைச்சர் ஆக்கலை. ஃபஸ்ட்டு 6 மாதம் கழித்து இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஆக்கினாங்க. அதற்கு ஒரு 6 மாதம் கழித்து அரசு தலைமை கொறடாக ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 6 மாதம் கழித்து பள்ளிக்கல்வி, இளைஞர் நலன், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சித்துறை இதுக்கெல்லாம் அமைச்சராக்கினாங்க. இப்படி ஒரு வாய்ப்புகள் வழங்கினாங்க. 2016ல் அவங்க வந்து எனக்கு சீட்டு கொடுக்கல, எல்லாரும் அறிவிச்சிட்டாங்க. மறுநாள் எனக்கு திருப்பி மறு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். அவருடைய கண்டிப்பு இருந்தது, கனிவு இருந்தது, அன்பு இருந்தது, அரவணைப்பு இருந்தது, பாசம் இருந்தது, நெகிழ்வு இருந்தது. அவரோடு பயணிக்கிற பல தருணங்களில் இவைகளெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். என்னுடைய 3-4 நூல்கள், கனவோடு வெகு தூரம், வைகை செல்வன் கவிதைகள், திருக்குறள் எளிய உரை, இதையெல்லாம் அவங்க தான் வெளியிட்டாங்க.
இதையெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க. ம். என்னுடைய மேடை பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் காத்திருப்பாங்க. இந்த அன்றைக்கி மாநில பேச்சு. 1 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சபாநாயகர் திரு தனபால் தான் சாட்சி. அவர் சொல்லுவார், தம்பி நீங்கள் பேசுகிறதா இன்றைக்கி 2 மணி வரைக்கும் இருப்பாங்க. செக்ரட்டரி சொல்லுவாங்க, சிஎம் செக்ரட்டரிஸ். அது ஒரு பொன்னான தருணம், இனிமையான தருணம், வசந்த கால பொழுது. ஜெயலலிதா அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம்னா அது என்ன? நீங்க பாராட்டுவாங்க. தப்பு செஞ்சால் கடுமையாக இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நம்மளை விலக்கி வச்சா கூட மிக விரைவில் உடனே அழைச்சி இன்னொரு வாய்ப்பு தருவாங்க. ஆமாம், அவங்களுடைய துணிச்சல், வேகம், ஒரு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 நிமிடத்தில் வரணும்பாங்க. அந்த வேகத்தை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்ல விரைந்து செயலாற்றுகிற தன்மை, விடாமுயற்சி, மற்றவர்களை எல்லோரையும் அரவணைக்கிற அந்த தாய்மை பண்பு, தலைமை பண்பினுடைய இலக்கணம், முடியாததை கூட முடித்து காட்டுகிற அந்த பாங்கு, இவைகள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் வியப்புக்குரிய விஷயம். உங்கள்கிட்ட கிடைச்ச மறக்க முடியாத ஒரு பாராட்டுனா அது என்ன? மறக்க முடியாத பாராட்டுன்னா, சட்டமன்றத்தில் நான் அமைச்சராகி 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போ வரப்போகுது இல்லைங்களா, அது மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்தது. என்னுடைய துறை சார்ந்து வினாத்தாள் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு போஸ்ட்மேன் அந்த விடைத்தாளை தவற விட்டுட்டார். வண்டியில் போகும்போது எங்கே கீழே போட்டார். அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது திராவிட முன்னேற்றக் கழகம் கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அவங்க திமுகவும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை அறைக்கு வர சொல்லி, புதிய அமைச்சர் மாதிரி இல்லை, நீங்கள் பண்பட்ட பக்குவப்பட்ட அமைச்சராக நீங்கள் பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டினாங்க. இது மாதிரி நிறைய முறை மேடைகளில் பேசும்போது ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது, உங்கள் கட்டுரைகள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய முறை பாராட்டியிருக்காங்க, உற்சாகப்படுத்தியிருக்காங்க. கோபப்பட்ட தருணங்கள்? கோபப்பட்ட தருணங்கள் நான் ஒரு முறை ஒரு பேர் குறிப்பிட விரும்பல, அவரை கட்சியை விட்டு எடுத்துட்டேன். அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க தான் எடுத்துட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்கன்னா, ஏன் அவங்கள எடுத்தீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அதனால் என்ன இருக்குது, நீங்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கணுமா, வேறு யாரும் இருக்கக்கூடாதா? என்னையை பிடிக்காதவங்களே இந்த கட்சியில் தான் இருக்காங்க. என்னை இந்த கட்சியிலேருந்து இந்த அரசியலை விட்டு ஓரங்கட்டணும்னு நினச்சவங்கலாம் நான் வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறது இருக்கணுங்கிறது சர்வாதிகாரம். எல்லாரும் அரவணைச்சு அவங்கள ஒரு சர்வாதிகாரம் பார்ப்பாங்க. ஆமாம், இல்லை ரொம்ப அதெல்லாம் அப்படி அப்படி ஒரு தோற்றம் தானே ஏற்படுத்துவாங்க. அவங்க எப்ப நினைச்சாலும் அமைச்சர்களை எப்ப வேணா மாத்துவாங்க, எப்ப வேணா. அது ஒரு காலகட்டத்தில் அமைச்சர்கள் அமாவாசை வந்தா பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தவறு கூடாது என்பதற்கான ஒரு ஃபார்முலாவை தவிர, ஆமாம் அதையும் அவங்க கொஞ்சம் மாற்றியிருக்கலாம். ஆனால் தவறு செஞ்சிடக்கூடாது, ஒரு தவறு செஞ்சால் கூட மாற்றிடுவாங்க அப்படிங்கிற எல்லாம் இருக்கும்போது தவறு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்கும் அந்த தருணம்? இப்ப நான் கேட்டேன் இல்லையா, அந்த அமாவாசை ஆனா அமைச்சரவையில மாற்றம் வந்துடும் ஒரு விஷயம் உண்டு. அந்த டைம்ல நாங்களே ரிப்போர்ட்டரா நாங்க செக்ரட்டரியில வெயிட் பண்ணிட்டு இருப்போம், இன்னைக்கு என்ன பிரஸ் ரிலீஸ் வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. கவர்னர் மாலையில வருதா, டிஏபியில வருதான் கேட்டுட்டு இருப்போம். அந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அமைச்சரவையில் இருக்கும்போது? ரொம்ப பதட்டமாக இருக்கும், ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதாவது தொடர்ந்து நம்ம கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருப்போம். நம்முடைய பிஎஸ்ஓ 3 பேர் இருப்பாங்க. மினிட்ஸ் புட் த ஷேடோ, அதாவது நம்முடைய நிழலை கூட வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த தவறுகள்லாம் இழைக்கிற போது அது சேகரித்து அவங்க செய்திகளாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டே வருவாங்க. அது பியாண்ட் தி லிமிட்ஸ் அதிகமாக போகிற போது விசாரிப்பாங்க. விசாரிப்பாங்க. ஆமாம், விசாரித்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. வழியே இல்லை, சில நேரங்களில் திடீர்னு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சூழல்லாம் நிறைய நடந்தது. அவங்க செஞ்சதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இது, இன்னைக்கும் இது பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன, உங்களுக்கு என்ன இருக்கும்? நிறைய விஷயம். காவிரி தண்ணீரை தமிழகத்தில் இப்போ 177.25 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. 205 டிஎம்சியாக பெற்று தந்தார். இந்த நீர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய நீர் ஆளுமைகளில், அதாவது நீர் திட்டங்களில் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். முல்லை பெரியாருடைய அணை திட்டத்தை, அணையை உயர்த்த வேண்டும், அதனுடைய கொள்ளளவு, முல்லை பெரியார் அணையினுடைய கொள்ளளவை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு கடுமையாக போரிட்டார்.
பாலாற்றின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதில் உறுதிப்பாட்டோடு ஆந்திரா அரசோடு கடுமையாக மோதல் போக்கை கையாண்டார். நமக்கு கிடைக்கிற நீதி கிடைக்காமல் போகக்கூடாது என்பதற்காக காவிரியினுடைய அரசாணையை பெற்று அது அரசிதழில் கெஜெட்டில் வெளியிட்டதை தன்னுடைய வாழ்க்கையின் பொன்னான தருணமாக அவர் கருதினார். இப்படி தொடர் போராட்டம், தொடர் தமிழகத்துக்காக. இதில் மிக முக்கியமாக காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தவங்க. ஆமாம், உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதில் 69% இடஒதுக்கீடு, 68% வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். 69% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து அரசியல் களத்தில் வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடினார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைல்கல். ஆகவே தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இன்றும் விளங்கி நான் பெரிதும் மதிக்கிற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவரை போற்றினார்கள், பாராட்டினார்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பெயரை தந்தார்கள். இதையெல்லாம் என்ன என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்களை மாத்திரமல்ல, பொதுநலன் கருதி பல்வேறு திட்டங்களை அவர் நிறைவேற்றி தந்தது தான். அதாவது மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன மண்டல் நீதியரசர், அந்த கமிஷன் நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தால் அவர்கள் முன்னேறினால் கூட அந்த ஊரோ அந்த கிராமமோ அந்த மக்களோ அவர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை. அவர்கள் கல்வியால் படித்து உயர்ந்து அரசு பதவியில் ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ நீதியரசரோ இன்னும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் அவர்களுக்கு கிடைக்கிற போது தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களுக்கு பணிந்து வணங்கி அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. ஆக கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பது அவசியம் என்று மண்டல் கமிஷனில் வழங்கியிருக்கிறார்கள். அதை மிக சரியாக உணர்ந்து 9வது 5வது அட்டவணையில் ஒரு 2 நாடாளுமன்றம் போத் ஹவுசஸ் மக்களவை மாநிலங்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அமைச்சரவையில் அதன் பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு இந்த 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். ஒரு இடஒதுக்கீடு என்பது 50%க்கு மேலாக இருக்கக்கூடாது. 100%ல் 50% இடஒதுக்கீடு, 50% பொதுப்பட்டியல். எல்லா மாநிலத்தில் அப்படி தான் இருக்கிறது. இது குறித்து வழக்குகள் கூட தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்த நிலையிலும் கூட இதையெல்லாம் கொண்டு வந்த பெருமைக்குரிய தலைவராக அவரை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பார்க்கிறார்கள். அவருடைய அந்த சமூகத்தை அந்த புரிதல் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போதே பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்களுக்கு இவங்களும் வரணும்னா இலவச கறவை மாடு திட்டமாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் சமூக பொருளாதாரம் சார்ந்த நிறைய இலவச திட்டங்களும் இப்போனா இப்போ ஃப்ரீ பீஸே கூடாதுன்னு ஒரு கட்டத்தை இப்போ ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதோ வாஷிங் மிஷின் கொடுக்குறதோன்றதை தாண்டி அவங்களுக்கு இந்த ஒரு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான அந்த திட்டங்களை அன்றைக்கி அவங்க நடைமுறைப்படுத்துறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது குறித்த இல்லை நிறைய அந்த அடித்தட்டு மக்கள் உயர வேண்டும். பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுவது, பெண்கள் மாதவிடாய் காலங்களில் மிகவும் சிரமப்படுகிறார்கள். நாப்கின் கொண்டு வந்ததுலேருந்து அதெல்லாம் கிராமப்புறங்களில் வரவேற்கத்தகுந்தது. ரேஷன் அரிசி அது கொடுக்குற தரமான பொருளாக கொடுப்பது, அரசாங்கமே அதற்கு 3 ரூபாய்க்கு மத்திய அரசிலிருந்து விலைக்கு வாங்கி 1 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 2 ரூபாயை மாநில அரசு அந்த பணத்தை செலுத்துது. இலவச மின்சாரம், தொட்டில் குழந்தை திட்டம், இப்படி கமோண்டோ, பெண் கமோண்டோக்கள், இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் மகளிர் காவல் நிலையம் இவற்றையெல்லாம் உருவாக்குவதில் பெரும்பங்கு வைத்தார். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னு பெருசும் நினைச்சார். தொட்டில் குழந்தை திட்டம் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஆமாம், எங்கள் பகுதியில் உசிலம்பட்டி அந்த பகுதியெல்லாம் 2 குழந்தை 3 குழந்தை இல்லை பெண் பிறந்தால் ரொம்ப சிரமம். அவங்கள உருவாக்கி திருமணம் செய்து அதற்கு பிறகு கூட அந்த குடும்பம் அப்படிங்கிற நடைமுறை இருந்த காலகட்டம் அப்போதெல்லாம். அதை முற்றாக ஒழித்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வழங்கிய ஒரு தலைவியாக. அதே மாதிரி கருவில் இருக்க குழந்தை ஆன பின்னு தெரிந்து கொள்ளக்கூடாது சட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தான். நிறைய விஷயங்கள் அது மாதிரி உலகத்தமிழ் மாநாடு 8வது உலக தஞ்சாவூரில் நடத்தி காட்டினாங்க. இப்படி பல விஷயங்கள் யாரும் செய்ய முடியாத பல்வேறு சாதனைகளை அவர் செய்து காட்டினார். அது வரலாற்று திருப்புமுனை. அவங்களுடைய போல்டான ஒரு நடவடிக்கைக்கு இதுதான் சான்று. பாருங்கள், இவ்வளோ துணிச்சலாக எடுத்தாங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரி? வீரப்பனை பிடித்தது, சந்தன கடத்தல் வீரப்பனை அவர் எப்படியும் பிடிச்சே தீரணுன்றதுக்காக ஒரு அஜெண்டா தயார் பண்ணி அதுக்காக வாரத்துக்கு 2 மீட்டிங்
போடுவாங்க. இன்னைக்கு என்ன ஸ்டெப், இன்னைக்கு என்ன ஸ்டெப், இன்னைக்கு என்ன ஸ்டெப், தொடர்ந்து ஃபாலோ, ஆன்கோயிங் ப்ராசஸ், தொடர் செயல். ஒரு தொடர் செயல் தான் வெற்றியை உருவாக்குகிறது. அந்த தொடர் செயலை செய்வதில் அவர்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருந்து, அப்போது அங்கே ஐஜியாக இருந்த திரு விஜயகுமார் அவர்கள் தலைமையில் அதை நிறைவேற்றி அது ஒரு ஈகோவாகவே உங்களுக்கு இருந்ததுல, ஒரு வீரப்பன் சவால் விட்டதும் இவங்களை பற்றி பேசுவதும். ஆமாம், இதெல்லாம் ஒரு தலைவருடைய பெரும் முட்டிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு போல்டு கட். ஆமாம். ரெண்டாவது வந்து நான் அடிக்கடி சொல்வதைப் போல வெற்றியாளர்களை காலம் எப்படி வெற்றியாளர்கள் என்று அளவிடுகிறது, தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தொடர்ந்து சக்ஸஸே கொடுத்துட்ருக்கேன் வெற்றியாளர் அல்ல. அவன் தோல்வி அடைஞ்சிட்டான், வீழ்ந்துட்டான் அப்படின்னா கூட அவன் திருப்பி மீண்டு எழுந்து வெற்றியாளர்களாக மாறுகிற போது தான் காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறார். அப்படித்தான் 96 படுதோல்வி, அவரே தோற்று போனார். ஆமாம், ஒரே ஒரு இடம் தான். ஆமாம், ஒரே இடம் ஜெயிச்சது, 3-4 இடம் ஜெயிச்சது. அதற்கு பிறகு அவர் 98 இந்தியாவின் பிரதமர் யார், இதோ இருக்கிறார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று முன்மொழிந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒரு கசப்பான அனுபவம், ஆட்சி கவிழ்ந்தது மத்திய அரசு. 99 மீண்டும் தேர்தலில் கூட வெற்றியை பெற்றார். 2001 ஆட்சியை பிடித்தார். 2005 மெஜாரிட்டியாக இருந்தால் கூட மைனாரிட்டி சர்க்கார் திமுக வந்து விட்டது. தொடர் போராட்டினார். 2011 ஆட்சி, 2016 ஒரு தனித்து நின்னது. 2014 234 தொகுதியிலும் இரட்டலை தான் நின்றது. 2016 ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறு. எம்ஜிஆருக்கு பிறகு அவங்களுடைய வாரிசாக விளங்கி அம்மா தான் சாதனை படைத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் கூட ஒரு முறை வந்தால் மறுமுறை வராது என்று சொல்வார்கள். அதை இந்த முறை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். முடியவில்லை, தோற்றுப்போனார்கள். ஆக அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினார். அதாவது முடியாததை கூட முடித்து காட்டுகிற வல்லமை கொண்டிருக்கிற ஒரு தலைவியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவரை பெண்கள் மிகவும் நேசித்தார்கள். இப்போ எங்கள் வீட்டில் சமையல்காரங்க ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், இப்போ எதுக்குமா ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி. நான் விசிலுக்கு போட்டேங்கன்னு. ஏற்கனவே எதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டேன். நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம். இப்போ ரெட்டலையிலேருந்து விசிலுக்கு போட்டிங்க இந்த முறை, அடுத்த முறை தேர்தல் வரும்போது விசிலேருந்து ரெட்டலைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். போடுவீங்களாம்மான்னு. போட மாட்டோங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அம்மா இருக்கிற வரைக்கும் ரெட்டலைக்கு போட்டேன், இப்போ விஜய்க்காக நாங்கள் விசிலுக்கு தான் போடுவோம், இனி விஜய் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போடுவோம் என்கிற மாற்றம் விட்டது. இதை அரசியலாளர்கள் சரியாக கணிக்கவில்லை. இது நகர்ந்து விட்டது. ஆக ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்பி விட்டது. தகுதி உள்ளது தப்பி பிழைத்து விட்டது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் உருவாகி இருக்கிறார். அப்படி ஒரு தலைவர் தான் விஜய் உருவாகி விட்டார். ஒரு விஜயின் வருகை ஒரு திராவிட கட்சி நீர்த்து போய்விடும் என்று அரசியலாளர்கள் கணித்தார்கள். அப்படி ஒரு நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து கொண்டிருப்பது மிகுந்த வேதனை. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தவறான நடவடிக்கையும் காரணம் என்ற பார்வையும் இருக்கு. என்னன்னா, அவங்க அடுத்த லீடரை யாருன்றதை அவங்க சுட்டி காட்டி போயிருந்தாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் அந்த நாக்கம் அடிச்சுட்டு அவங்க 2 பேர் 1-to-1 ஃபைட், அது என்ன நடந்துச்சு? அவங்க அம்மா அப்பத்தை அவர் சொல்லலை. அவர் எங்களுக்கு பின்னரசியில் கடைசியில் சின்னசாமி அப்படின்னு சொல்லி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் தான் ஒருமையில் அவரை திட்டினார். திரு விஜயகாந்தே வா பார்த்தலாம் இப்படி அப்படின்னாரு. அப்போ தான் அவர் எமோஷன் ஆகி நாக்கை கடிச்சுக்கிட்டு வா பார்த்தரலாம் ஒன்று அப்படின்னு சொன்னார்.